கேலன் வின்சர் இவர் இதுக்கு முன்னாடி நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவருடைய கிளைம் வந்து என்னன்னா, ரேடியோ ஆக்டிவ் வந்து உடம்புக்கு வந்து அந்த அளவுக்கு கெடுதல் இல்லை, யுரேனியம் நான் தண்ணியில் கலந்தே குடிப்பேன், அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிப்பாரு. Qualify as a controlled drain. That material that I just ate is not soluble in body fluids. ஆனால் இது உண்மை கிடையாது. ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை சாப்பிட்டானா நம்மளுக்கு கேன்சர் வரும், லாங் டேர்மில் நம்மளுக்கு நிறைய பாதிப்பு வரும், ஆர்கன் ஃபெயிலியர் அண்டு ஜெனட்டிக்காக நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வரும். அவருடைய ஜெனட்டிக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அன்ஹெல்த்தியான ஒரு விஷயத்துக்கு மாடிஃபை ஆகிடும். அவருடைய இன்னொரு கிளைம் என்னென்னா, நியூக்ளியர் ஸ்பென்ட் பூல் அதில் ஸ்விம் பண்ணியிருக்கிறதாக சொல்கிறாரு. அப்புறமா ப்ளூட்டோனியம் இருக்குல்ல, அதை அப்படியே சாப்பிட்டு முழுங்கிடுவாராம். அதுக்கப்புறமா நியூக்ளியர் சேஃப்டி ரெகுலேஷன் ஒன்று இருக்கும்ல, அது எல்லாமே போலியானதுன்னு அவர் சொல்கிறாரு. இவருடைய கருத்து எல்லாமே கான்ஸ்பிரசி தேரியவே தான் இருக்குது. இவருடைய கருத்துலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் பயங்கரமாக வைரலாக பரவிட்டே இருக்குது. உண்மை என்னென்னா, ரேடியேஷன் ரொம்ப ஆபத்தானது, நம்மளுடைய ஹெல்த்துக்கு வந்து கம்ப்ளீட்லி அன்ஹெல்த்தி, நம்மளுடைய ஜெனட்டிக்ஸுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அவர் உண்மையாகவே ப்ளூட்டோனியம் தான் சாப்பிட்டாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது வந்து 1985 ஆனால் 2008 தான் இவர் இறந்தார். அதுவும் நேச்சுரல் காஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதான் Very radioactive. Do I qualify as a controlled drain?